எங்க மாமியார் மதியத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல சக்க குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ப ஊர்லேருந்து இத பலாக்காயின்னு சொல்லுவோம். கேரளாவுல இத சக்கன்னு வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே நான் கட் பண்ணேன்னா, அதில இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு எங்க மாமியார்கிட்ட குடுப்பேன். அவங்க வந்து அதுக்கேத்தா மாரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி செஞ்சுப்பாங்க. இத வந்து சக்க புழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு எப்பவும் போல தான் தேங்காய் வறுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கடைசியா வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊத்திப்பாங்க கொஞ்சமா. அவ்வளோதான். சரி நான் கொஞ்சமா வந்து எடுத்து சாப்பிட்டேன். எங்க மாமியார் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. ஆனா இது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வேக வேகமா எங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா சக்கை இருக்குது. அதனால மீன் குழம்பு இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அவரும் ஈவினிங் வேலை விட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் வந்து கேரளாவுல சூதா மீனுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எங்க மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆனோனே நாங்கள் எல்லாரும் சக்கை வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.